பொழுது ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் நமக்கு போதிப்பார், வழியை போதிப்பார். நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிற பாருங்க. ஏனெனில் சீயோனிலிருந்து அவனுக்கு வேதம் வரும், எருசலேமில் தான் கர்த்தரின் வசனம் வரும். அப்ப வேதமும் வசனமும் கர்த்தராய் இருக்கிறபடினால் வர வேண்டிய நேரத்தில் நேர்த்தியாய் வந்துடும். நேர்த்தியாய் வரும் வரும் வரும். அழைச்சிட்டாரு, அனுபவத்தை கொடுப்பார். அழைச்சிட்டாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பார், தருவார். நேரத்துக்கு அது ஒரு நேரம் வரும் பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி அவர் தருவார். ஆனா தந்து கொண்டு தான் இருக்கிறார், போதாமல் இருக்கிறது. ஆனா இனி தர வேண்டியது போதுமாண்டவரே, ஐஸ்வர்யம் போதுமாண்டவரே என்ற அளவிற்கு தேவன் நமக்கு தரப்போகிறார். 61:11 வாசிப்போம். ஏசாயாவில் 61:11. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவர்களை முளைப்பிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முழக்க பண்ணுவார். வாசிங்க, அவ்வளவுதானே. பூமியின் தன் பூண்டுகளை விளைப்பது போல தோட்டத்தில் தண்ணீர் விதைக்கப்படாதவைகள் முளைப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவே நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். எந்த இடத்துல துதி இல்லையோ அந்த இடத்துல முளைக்க செய்வார். எந்த இடத்துல ஆறாது, அதுதான் சொல்றார் பாத்தீங்களா. அழைச்சவர் அநேகர். அல்லேலூயா. அப்ப இந்த தெரிந்து கொண்டவர் யாருங்க? நாம தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அறுக்காத இடத்துல அறுக்க வைப்பார், முளைக்காத இடத்துல முளைக்க வைப்பார், ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல செழிப்பாக்குவார், குறைவான இடத்துல நிறைவே தருவார். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் சொல்றார். பாருங்க, நல்ல ஒரு வசனம். முளைப்பது, அதாவது தோட்டத்தில் தண்ணீர் விதைக்கப்படாதவைகளை முளைக்கப்படுவது போல கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியும் துதியும், அதுதான் முளைச்சிட்டு இருக்கிறார். அன்னைக்கு ஜாதிகள் சிலுவையில் அடைத்தார்கள், மதங்கள் அவரை கொன்னார்கள். ஆனா அவர்களே இன்றைக்கு என்ன சொல்கிறார்னா, அவருடைய ராஜ்யத்துக்குள் நான் வருகிறேன். ஒரு யூதனை பிடித்து, நீர் தான் தெய்வம், உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், ஓ நீ வணங்குகிறது தான் நான் வணங்குவேன், எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஓடி வருவார்களாம். இன்னைக்கு ஓடிக்கொண்டு தான் வருகிறார்கள். இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன்னா தெரிஞ்சிருச்சு, கர்த்தரை எல்லாமே இந்த பூமியில யாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாது. பூமியில் எல்லாம் மனுஷனுடைய இதயத்தில் அவருடைய நாமம் இல்லாம எந்த ஒரு நாமம் இல்லை. 4:12 அப்போ அவர்தான், அவர்தான் எல்லாமே, அவர்தான் எல்லாமே, அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமே 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 அவர் மாத்திரம்தான். அவருக்கு தான் மாத்திரம் எல்லாமே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு தான் எல்லாமே இருக்குது. குருடன் பார்வையடைவான், குருடன் பேசுவான், குருடன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான், குருடன் தேவனுடைய சமூகத்தில் வருவான். ஏனென்றால் அறியாத ஜாதிகள் குருடனாய் இருப்பான். ஆனா அவன் எப்படி இருப்பானாமா? குருடன் அல்லாம அவன் கண்களை காண்கிறவனாய் இருப்பான். செவிடன் தேவனை குறித்து தெரியாது, ஆனா கேட்கிறவனாய் இருப்பான். தேவனுடைய வார்த்தைகள் பேச தெரியாது, ஆனா அவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவானா. வேதம் சொல்லுகிறது நிறைய இருக்கிறது. அப்பேரிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அப்பேரிப்பட்ட ஒரு அதாவது காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் தேவன் சொல்லுகிறார், காலங்களையும் நேரங்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதே ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம முடிப்போம். அல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்,
எல்லா ஜாதிகளையும் ஜனங்களையும் வரவழைத்து அவங்க மேல என்ன ஊற்றுறாராம்? பரிசுத்த ஆவியை ஊற்றுவாராம். அவர் அவர்களுக்கு போதிக்க வேண்டாமா? ஏன்னா நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. யாருக்கும் யாரும் போதிக்க வேண்டாமா? இப்பெல்லாம் நம்ம இப்படி போதிக்கிறோம் பாருங்க. இப்படியெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து இருக்கீங்களே கேட்கறதுக்கு. அந்த காலத்திலே, அந்த நாட்களிலே, அந்த ராஜ்யத்துக்குள்ள யாருக்கும் யாரும் போதிக்க வேண்டாமா? ஏன்னா எல்லாம் ஞானவான்களாய் வந்துருவாங்க, எல்லாம் தீர்க்கதரிசியா மாறிடுவாங்க, எல்லாம் போதிக்கிறவங்களா மாறிடுவாங்க. எப்படி போதிப்பாங்க? என் வாய்க்கு நான் தான் போதிக்கணும். என் வாய்க்கு சொல்லுங்களேன் உள்ள, என் வாய்க்கு என் கண்ணுக்கு நான் தான் போதிக்கணும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? மாம்சமான யாவரும் மேல் ஆவி ஊற்றிடுவேன், சிறியோர் முதல் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். இல்ல எல்லாரும் இந்த மாதிரி நின்று திறப்பில் ஊழியத்தான் ஜெபிக்கணும், போதிக்கணும், எல்லாருக்கும் அப்படிதான் சொல்லணும் இருக்குதா? இருக்குது. ஆனா முடிவு காலத்தில் எல்லாரும் மேல ஊற்றிடுவாரு. என் மேல ஊற்றிட்டுனா நானே தீர்க்கதரிசனம் சொல்லிடுவேன். தம்பி மேல ஊத்தினா தம்பி தீர்க்கதரிசனம் சொல்லுவார். சகோதரிகள் மேல ஊத்தினா சகோதரிகள் மூத்துவார். நான் வந்து உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, நீங்க வேண்டிய எனக்கு. ஏன்னா தேவன் சொல்றார், என் ஆவிய மேல ஊற்றிடுவேன். உன் கண்கள் தவறா போச்சுன்னா கண்களுக்கு போதி, கண்கள் கெட்டு போச்சுன்னா கண்களுக்கு போதி. ஓ இயேசு நாமத்துல கெட்டதை பார்க்காத, நல்லதை பாரு சொல்லி போதிக்கணுமா? இந்த இருதயம் கெட்டு போச்சுன்னா, ஆண்டவரே நான் அந்த எனக்குள்ள கொடுத்த அந்த அபிஷேகம், அந்த தரிசனங்களை குறித்து இருதயமே கெட்டு போகாத, ஏன் கலங்குகிற, ஏன் திகைகிற, தேவனை நம்பிடு அப்படின்னு சொல்லி இதயத்துக்கு போதிக்கணுமா? இதயத்துக்கு போதிக்கணுமா? நம்ம மூளை கெட்டு போச்சுன்னா போதிக்கணும். நீ கெட்டு போன மூளை அல்ல, இது பரிசுத்தமான மூளை, இது கர்த்தருக்குரிய மூளை, இது கர்த்தரை சார்ந்த மூளை, இது கர்த்தர் படைத்த மூளை, இது கர்த்தருக்கு மாத்திரம் தான் சொந்தம். இது கர்த்தரோட ஞானத்துக்கு ஞானம் நிறைந்த மூளை, கர்த்தருக்கு மாத்திரம் தான் சொந்தம். போதிக்கணுமா? அதுதான் யார் யாருக்கும் போதிக்க வேண்டியதில்லை, அவர் அவர்களுக்கே போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நிறைய வசனம் இருக்குது. அதனால சங்கீதம் 22, 27, 28 வாசிக்கலாம். எரேமியா 3, 17, 18, அப்போஸ்தலர் 13, 46, 48, இன்னும் நிறைய, ஏசாயா 42, 1, நிறைய வசனம் இருக்கிறது. உபாகமம் 4, 7, நிறைய வசனங்கள். இதெல்லாம் என்ன காரணம்னா தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தருணம், ஒரு நேரம். அதனால தேவ சமூகத்தில் சாதிகளின் ஜனங்கள் வருவார்கள், அவர் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவார்கள், அவர்கள் அவர்களுக்கே போதிப்பார்கள். உயர்ந்த ஸ்தானத்தில் ஆலை நிரம்பிக்கப்படும். அங்கு வேதம் இருக்கும், அங்கு வசனம் இருக்கும், அங்கு ஓடி வருவார்கள், அங்கு சந்தோஷமா இருப்பார்கள். அங்கு கண்ணீர் இல்லை, அங்கு துக்கம் இல்லை, அங்கு துயரம் இல்லை, அங்கு பாடு இல்லை, அங்கு வேதனை இல்லை, குழப்பம் இல்லை, இடுப்பம் இல்லை, நெருக்கம் இல்லை, ஒண்ணுமே இருக்காது. அங்கு சுதந்திரமாயிருப்போம், சுகமாயிருப்போம், நிறைவாயிருப்போம். அங்கு கண்ணீரே இல்லை, அங்கு சூரியன் பிரகாசிக்காது, சூரியன் ஒளி கொடுக்காது, அங்கு சந்திரன் ஒளி கொடுக்காது. அங்கு தேவனே பிரகாசிப்பார், அங்கு தேவனே பிரகாசிப்பார். அந்த பிரகாசத்துல நாமும் பிரகாசிப்போம். உம்முடைய முக ஒளியின் மேல பிரகாசிக்கப்படும். அவருடைய முகங்களை பார்த்தவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போகல, நம்முடைய முகமும் பிரகாசம் அடைந்தது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நேரமும் காலமும் இல்ல, சாதிகள் ஓடி வருவார்கள், அவர் மேல நாவியை ஊற்றுவேன், அவர்கள் போதிப்பார்கள். நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நேரத்தையும் காலத்தையும் சமயமா இருக்கிறபடினால் தேவன் நமக்கு நிறைய போதித்திருக்கிறார், நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார், நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தேவ சமூகத்துல நாம ஓடி வருவோம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி நம்ம ஒரு நிமிடம் முழங்காலில் இருந்தாலும் சரி, எழுந்து நின்னாலும் சரி, சரியான நேரத்துல சரியா முடிச்சிடுவேன். சரியான நேரத்துல, ரொம்ப லேட் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. யாருக்கு சந்தோஷமா இல்லை ஒரு அலையில சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கும் அலையில சொல்லுங்க. சரி, உள்ள இருக்கவங்க எல்லாம் அந்த ரூமுக்கு வந்துருங்க. ஒரு 5 நிமிடம் தான் ஆளுக்கு போதும்.